ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டை தொடர்பாக தர்மபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். நம்முடைய பாரத தேசத்தில் பழமையாக இருந்த ராமர் அவதாரம் செய்த அயோத்தி மாநகரத்தில் தொல்லியல் துறை எடுத்துக்காட்டின் மூலமாகவும் நீதிமன்ற அரசாணையின் மூலமாகவும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களால் மிக சீரிய முறையில் உலக வரலாற்று சின்னங்களில் இடம்பெறும் வகையில் அமைந்திருக்கின்ற ராமர் திருக்கோயில் புதியதாக எழுப்பப்பட்டு 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். புதியதாக செய்வதனால் அதற்கு பிராண பிரதிஷ்டை என்று பெயர். மற்றைய திருக்கோயில்கள் செப்பனிட்டு செய்தோமேயானால் அதற்கு நாம் அந்த 12 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறையாவது ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று அதற்கு சொல்வார்கள். இது உடனடியாக, அதாவது ஏதேனும் இந்த கோயிலில் விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக சரி செய்ய வேண்டும் என்றால் அப்படியெல்லாம் ஒவ்வொரு முறை கும்பாபிஷேகங்களுக்கு இருக்கிறது. இது புதியதாக செய்யப்பட்டதினால் அந்த புதுச விக்கிரகமும் புதியதாக செய்யப்பட்டு அங்கே நிர்வாணம் செய்யப்படுகிறதுனால் அதற்கு பிராண பிரதிஷ்டை என்று பெயர். நம்முடைய இதிலேயும் அப்படி நாடி சந்தானம் என்று சொல்வார்கள். கோயில்களில் கோயில் உள்ளார உள்ள மூலமூர்த்தியிலேருந்து யாகசாலைக்கு அதை கொண்டு வந்து கலாகர்ஷணம் என்று சொல்வார்கள். திரும்பி இங்கிருந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கின்ற போது தர்ப்ப கயிற்றின் மூலமாக அந்த நாடி சந்தானம் என்கின்ற நூலிலே சாமிக்கு மூச்சு கொடுத்தல் என்று சொல்வார்கள். அதைத்தான் அங்கே வடநாடுகளில் பிராண பிரதிஷ்டை என்று சொல்கிறார்கள். இது நம்முடைய பாரத ஒரு 500-600 ஆண்டு காலத்தினுடைய வரலாற்றினை மீண்டும் புதுப்பிக்கின்ற வகையில் அந்த தொல்லியல் துறை கண்டெடுத்த சான்றுகளின்படி நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு அளித்திருக்கிறது. அதனை கொண்டு பாரத பிரதமர் மோடி அவர் உண்மையாகவே இன்றைய ஒரு வார காலமாக பல ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் போன்ற பல தலங்களில், வடநாடுகளில் திருப்பதி போன்ற தலங்களில் எல்லாம் வழிபாடு செய்து அதன் மூலமாக அந்த பிரதமர் ஒன்று அந்த பணியை செய்கிறார்.